சாட்டர்டே சண்டே க்ளீன் பண்ணல, வேறு வேலை இருந்தது, அதனால் க்ளீன் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வந்து இந்த சிங்க்கு க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் வாஷிங் மிஷின் ரிவ்யூ வந்து கேட்டிருந்தாங்க. சரி வாஷிங் மிஷின் ரிவ்யூவும் அப்படியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாமா சமைக்கிறேன்னாங்க. அதனால இன்னைக்கு சமைக்கிற வேலை இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக இந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இந்த சிங்க் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கியிருந்தது. கொஞ்சம் கான்ட்ராஸ்ட், இது எம்டி வாலாக தான் இருந்தது. இது வந்து ஒரு ஒயிட் டைல்ஸு, கீழே வந்து அந்த செஞ்சுரி பிளைவுட்டில் ஒரு பாக்ஸ் மாதிரி இப்படி ஓப்பன் டைப்பு உள்ளே வந்து பைப் கனெக்ஷன் இருக்கும். இப்படி ஓப்பன் டைப் வேணும்னா நம்ம லாக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஹேங்கர் வச்சுருப்போம். இந்த சிங்க்கு இந்த இடத்துல இந்த கண்ணாடி இது மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் டைல்ஸ் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி இந்த பினியன்ட்ரஸில் இருக்கிற மாதிரியான ஒரு சிங்க் வந்து இந்த இடத்துல நாங்கள் வந்து செட் பண்ணியிருந்தோம். சிங்க் வந்து ஒரு 2 weeks ஒன்ஸ் நம்ம கழுவி தான் ஆகணும், இல்லைன்னா அது உப்பு கரைப்பட்டு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நான் தான் கழுவி ஆகணும். ஒரு சில நேரம் அவர் கழுவுவார், இல்லைன்னா நான் வந்து கழுவிப்பேன். இந்த ஒயிட் டைல்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கரை படியாது. இப்போ பிளாக் கலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உப்பு கரை உங்களுக்கு திட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். இதில் அந்த பிரச்சனை வராது. லைட்டாக ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வர மாதிரி இருக்கும். அப்போ வந்து இந்த சில்வர் நார் வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கன்னா வந்து போயிடும். நார்மலாக பாத்ரூம் கழுவ யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஹார்பிக்கர், அதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி தொடச்சோம்னாலே போயிடும், நீட்டாக இருக்கும். இப்போ தான் தொடச்சி முடிச்சிட்டேன். அவ்வளோதான். ஃபைனலாக ஒரு தடவை நல்ல தண்ணி ஊற்றி தொடச்சிட்டு இங்கே மேலே இருக்கிற எல்லா லொட்டு லொஸ்கையும் எடுத்து வச்சுட்டா சரியாக போகும். இது வந்து வேஸ்ட் கிளாத் தான், பாப்பாவோட வேஸ்ட் கிளாத்து. அது ஒன்று வச்சுக்குவேன் எப்பொழுதுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு. க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் இதை தனியாக வாஷ் பண்ணிவிடுவேன். இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு வந்து அமேசானில் தான் நான் வாங்கியிருந்தேன். அடிக்கடி இந்த இடத்துல இந்த செடி வச்சுப்பேன். எனக்கு செடி வச்சுருந்தா தான் பிடிக்கும். இந்த இடத்துல செடி வச்சுருப்பேன். அப்புறம் இது வந்து ப்ரஷ் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு. அது என்ன வாஷ் பண்ணல, அது ஒரு நாள் வாஷ் பண்ணாதான் சரி வரும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு போடுறதுக்கு ஒரு குட்டி டஸ்ட்பின். டிமார்ட்டில் இது எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டஸ்ட்பின் டிமார்ட்டில் இருக்கும். அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இந்த ஐலைனர், இந்த குட்டி காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது போடுறதுக்கு, ஏதாவது முடி இருந்ததுன்னா எடுத்து போடுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா குட்டியாக வச்சுருப்பேன் அந்த இடத்துல. அவ்வளோதான், நம்மளோட சிங்க்கு செட்டப் முடிஞ்சு போச்சு. கீழே வந்து ஒரு மேட் போட்டுப்பேன். இதுக்கு முன்னாடி சிங்க்கு பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்தது. அது ஹாலில் தான் நாங்கள் சாப்பிட்றோம். லிவிங் ரூம் ஏரியா மாதிரி இருக்கிறதுனால அது ஹாலில் இருந்தால் எனக்கு அந்த ப்ரஷ் பண்ணுற ஸ்மெல் வந்தாலே சுத்தமாக பிடிக்காதுங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனாலே ஹால்லேருந்து நான் அதை எடுத்து இங்கே மாற்றிட்டேன். எதுனா பாத்ரூம் பக்கத்துலேயே இருக்கும். ரூம் க்ளோஸ்டாக இருக்கிறதுனால அவ்வளோக்கா நமக்கு தெரியாது. இங்கே ப்ரஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு கேஷுவலாக வந்துடலாம். இந்த ஐடியா பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். செடியும் நிறையா டஸ்ட் வந்துருச்சு. ஸோ இதையும் அப்படியே லைட்டாக வாஷ் பண்ணி, இது ஆர்டிஃபிஷியல் தான், பெஸ்ட் சைடில் ஷாப் பண்ணிட்டு. வாஷ் பண்ணோடனே பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்க. இந்த சைடு வந்தால் சன்லைட் அவ்வளோக்கா கிடைக்க மாட்டேங்குது. அதனால் எந்த செடி வச்சாலுமே வந்து உடனே மாற்றி சன்லைட்டுக்கு மாற்றி வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் இந்த மூலையில் வச்சுட்டேன். இப்போ ஹாலில் அங்கே வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூரிய வெளிச்சம் இருக்கும். இந்த குட்டி ஜன்னலுங்கிறதுனால அவ்வளோக்கா வந்து சூரிய வெளிச்சம் வரமாட்டேங்குது. ஸோ வைக்கிற செடி ரெண்டையும் நல்லா வாடி போயிடுது. ஸோ அதனால இந்த ஆர்டிஃபிஷியல் பார்க்க இது ரியலிஸ்டிக்காகவே இருக்கும். நீங்கள் வெஸ்ட் சைட் போனீங்கன்னா இது பாருங்கள், இந்த ஃபிட் பிளான்ட் அழகாக இருக்கும். நான் இந்த பேஸ்கெட்டும் அங்கே தான் வாங்கினேன், இந்த ரத்தன் பேஸ்கெட்டு. இதுவும் நீட்டாக அழகாக இருக்கும். ஸ்டாண்ட் வச்சு இந்த இடத்துல வச்சுட்டா பார்த்தா அது ரியலிஸ்டிக்காக இருக்கும் நமக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா துணி எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே மோஸ்ட்லி வந்து இங்கே ரெஸ்ட் ரூமுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு பேஸ்கெட் வச்சுருப்பேன்.
ரூமில் ஒன்று வச்சுருப்பேன். ஏன்னா ரூமில் அடிக்கடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால் இங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வந்து போடுறதுக்கு மலைப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும். இந்த பேஸ்கெட் வந்து இந்த டிமார்ட்டில் வாங்கியிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்கெட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே துணியை கலெக்ட் பண்ணிட்டு மாடியில் போய் போட்டுருவேன். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க குளிச்சதுக்கப்புறம் துணி போடாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. குளிச்சதுக்கப்புறம் போட்டேன் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸையும் சேர்த்து துவைக்க போட்டுருவேன். பேஸ்கெட்டில் எதுவும் துணி இருக்காது. அதனால தான் மேக்ஸிமம் இதில் துணி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸையும் சேர்த்து மிஷினில் போட்டு விட்ருவேன். அப்புறம் நிறைய பேர் சொன்னதுனால இப்போ குளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுக்கிறேன். இருந்தாலும் அந்த துணி அதிலே இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்குது, மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு ரீசன் தான், வேறு எந்த ரீசனும் கிடையாது. இருந்தாலும் நான் அதை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, இந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா இது அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். நான் ஃபுல்லாகவே அமேசான் தாங்க. இல்லை இது ஒரு துணி பேஸ்கெட் தான். இதை என்ன வாஷ் பண்ணவே இல்லை, வாங்குறதுலேருந்து ஒரு தடவை கூட வாஷ் பண்ணல. இல்லை பேம்பூ ஸ்டிக்ஸ் இருக்கும், பார்க்க நீட்டாக ஏஸ்தட்டிக்காக இருந்தது அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். பார்க்க இந்த ஓரத்தில் அது பார்க்கறதுக்கு வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருந்தது. ஓரளவுக்கு நல்லா வெயிட்டு தாங்குது. ஸோ இங்கே ரூமில் ஏதாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஃபுல்லாக போட்டு வச்சுப்பேன். பெட்டு இன்னைக்கு ஒரு வழியாக போர்வையை மடித்து வச்சுட்டாங்க. என்னைக்கு மடிச்சுலாம் இருக்காது, நம்ம தான் மடிக்கணும். இன்னைக்கு ஏதோ காலையில் கொஞ்சம் திட்டு விட்டதுனால மடித்து வச்சுட்டாங்க. ஸோ ஈஸியாக இருக்குது. எனி டைம் பொம்மை பெட்டில் எப்போ பாரு பொம்மை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா தினம்லாம் இப்படிலாம் இருக்காது, கலைஞ்சு போய் தான் இருக்கும். ஓடுற ஒரு 2 நாளைக்கு அப்படியே இருக்கும். அப்புறம் பிள்ளைங்க ஃபுல்லாக விளையாடுறதுனால கலைஞ்சு போய் தான் இருக்கும். காலைல துணி போடுறப்ப அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பெட்ஷீட்டை எடுத்து விட்டு போயிடுவேன். ஒரு தடவை போட்டேன் அப்படின்னா ஒரு 1 வீக்குக்கு பிள்ளைங்க இங்கேயே விளையாடுறதுனால கண்டிப்பாக அதுக்காகிடும். ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் மறுபடியும் மாற்றுவேன். நல்லா இருந்துச்சுன்னா 10 days ஒன்ஸ், இல்லைன்னா ஒரு 1 week ஒன்ஸ் மாற்றுவேன். நீங்கள் எந்த மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், குப்பை கடுமையாக தான் இருக்கும். அது என்னமோ தெரியல, இந்த இடத்த நான் எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கேன், ட்ரை பண்ணாலுமே சுத்தமாகவே இருக்க மாட்டேங்குது. நான் வந்து வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா பாஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாஷில் வந்து 9 kg யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரண்ட் லோடு நல்லா தான் துவைக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு மெயினாக வந்து பெட்ஷீட் நான் அடிக்கடி பாப்பா உச்சவறதுனால பெட்ஷீட் வந்து வாஷ் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லி தான் அதுக்காகவே மெயினாக வாங்கினது. நல்லாவே வாஷ் பண்ணது, ப்ராப்ளம் இல்லை. 1.5 மணி நேரம் செட்டிங் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் உட்காந்து போடணுங்க, குனிஞ்சிக்கிட்டே போனால் முதுகு வலிக்குது. டாப் லோடுனா கூட பரவாயில்ல, எனக்கு வாங்கும்போது அது தெரியல. இப்போ டெய்லியும் துணி எடுத்து போடும்போது பார்த்திங்கன்னா குனிஞ்சிட்டெல்லாம் போட முடியல. இப்படி உட்காந்துக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா நான் அப்படியே சைடில் நின்றுட்டு போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உட்காந்து தான் போடுவேன் மேக்ஸிமம். எல்லா துணியுமே நல்லா டெய்லி வேருக்கு பெஸ்ட்டு. டெய்லி வேர்லாம் நல்லாவே வாஷ் பண்ணுறது, ப்ராப்ளம் இல்லை. ஒயிட்டு தனியாக போட்டுருவேன், சாரீ தனியாக போடுவேன். சாரீ வந்து ஹேண்ட் வாஷிங் தான். ஒயிட் வந்து ஃபுல்லாகவே தனியாக எடுத்து வச்சுருவேன். மீதி டெய்லி வேறு இந்த மாதிரி பெட்ஷீட் எதாவது இருந்ததுன்னா அதை இதோட போட்டுருவேன். அதான் வீடியோவில் போன தடவை வந்து எது வந்து பெஸ்ட்டான வாஷிங் மிஷினை என்னன்னு கேட்டேன்னா நிறைய பேர் ஐஎஃப்பி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, சாம்சங் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்தப்ப இதுதான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, மோட்டார் பவர் இதான் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால நாங்கள் வந்து இதை வாங்கியிருந்தோம். வீட்டில் கொஞ்சம் துணி ஜாஸ்தி, 7 members, அதனால் கொஞ்சம் துணி நிறைய தான் இருக்கும், நிறைய தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எனி டைம் 2 பக்கெட் வச்சுக்கிறேன். ஒன்றில் வந்து சாரீ, ஒன்றில் ஃபுல்லாக ஒயிட் வச்சுருவேன். இது ஒயிட் ஃபுல் ஆகிடுச்சுன்னா ஒயிட் ஒரு ரவுண்டு போட்டுருவோம். சாரீ வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் தான். சாரீ வந்து நான் மிஷினில் போடுறது கிடையாது,
நிறைய பேர் வந்து போடுறாங்க, ஆனால் ஃபுல்லான காட்டன் வச்சுருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் போட இஷ்டம் இல்லை. இதை பார்த்தீங்களா எதில் கிடக்கு. குட்டீஸ் இருந்தால் நமக்கு எல்லா இடமும் நமக்கு இதுதான். ஸோ இது ஃபுல்லாக வச்சுருக்கேன். இது 1 வீக் ஒன்ஸு, ஒயிட்டும் 1 வீக் ஒன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். அப்புறம் இதே பக்கெட்லேயே துணி முடிஞ்சதுக்கப்புறம் கீழே எடுத்துகிட்டு போயிடுவேன் காய வைக்கிறதுக்கு. இதில் வந்து இந்த லிக்விடு ஊற்றுறது, இதில் இந்த கம்பார்ட்மெண்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். காட்டன்ஸு, காட்டன் லேபிள், சிந்தட்டிக்கு, டெய்லி மிக்ஸ் லோடுன்னு ஒன்று இருக்குது. இந்த டெய்லி மிக்ஸ் லோடு தான் நான் எப்பொழுதுமே யூஸ் பண்ணுறது. அடுத்து பார்த்திங்கன்னா குயிக் வாஷ் வந்து 15 மினிட்ஸ் இல்லைன்னா 30 மினிட்ஸ் இருக்கும். அதாவது இந்த போர்வை மட்டும், பெட்ஷீட் மட்டும் நான் தனியாக வாஷ் பண்ணேன் அப்படின்னா அந்த 30 மினிட்ஸில் நான் வச்சுப்பேன். மீதிலாம் எதையுமே நான் யூஸ் பண்ணதுங்க. ட்ரம்மு டிஸ்கேல் ஒன்று இருக்குது. அந்த டிஸ்கேலிங் பவுட்ரு அவங்களே கொடுப்பாங்க. அதை வாங்கி அதை போட்டுட்டு இந்த ட்ரம்மு டிஸ்கேல் போட்டோம் அப்படின்னா அந்த உப்பு கரை படிஞ்சிருந்ததுன்னா அது போகும். நான் வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுதுங்கிறதுனால நான் இன்னும் அதை போடலை, அப்படியே இருக்குது எனக்கு. இப்போ துணியை போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த டெய்லி மிக்ஸ் லோடில் வச்சுட்டு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து நான் 45 மினிட்ஸ் தான் எப்பொழுதுமே காட்டும். நம்ம அதில் இந்த ப்ரீ ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா 2.25 மணி நேரம் வரும். இன்னொரு தடவை எடுத்தோம்னா 1.25 வரும். கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஒரு இதில் லிக்விடு, ஒரு இதில் வேனிஷ் அது மாதிரி ஏதாவது ஊற்றுறதுக்கு, இன்னொன்று வந்து கம்ஃபோர்ட்டு அந்த மாதிரி ஊற்றுறதுக்காக வச்சுருப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே 2 மூடி ஃபுல்லாக ஊற்றுவேன். எனக்கு கொஞ்சம் துணி அதிகம் அப்படிங்கிறதுனால 2 மூடி ஊற்றுவேன். உங்களுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 1.5 மூடி கூட ஊற்றிக்கலாம். இதோடு சேர்த்து இப்போ நான் வேனிஷ் புதுசாக போட ஆரம்பிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா பாப்பா துணிலெல்லாம் கொஞ்சம் அழுக்கு போகாத மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் வேனிஷும் ஒரு மூடி ஊற்றிப்பேன். மாடி ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் குப்பைக்காடு மாதிரி தான் இருக்கும். இது மாடியில் வந்து இந்த ஷெட்டு போட்டது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரெனோவேட் பண்ணும்போது வந்து இந்த ஷெட்டு போட்டிருந்தேன் நாங்கள். மத்தியானம் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டும்போது இங்கே வந்து அவங்க பாட்டு விளாண்டுட்டு இருப்பாங்க. வெயில் அடிக்காது, தண்ணி இருக்கும், தண்ணியை மொண்டு ஊற்றிட்டு அவங்க பாட்டு கேஷுவலாக சாப்பிடுவாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கீழே இருந்திருக்கும். இப்போ மத்தியானம் லீவ் விட்டதுனால மத்தியானம் இங்கே தண்ணி ஊற்றி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த வீடு இங்கே கொண்டு வந்து போட்டோன்னே இதில் உள்ள பூந்து விளையாண்டு ஒரு வழி ஆக்கிடுவாங்க. இப்போ ஹால் கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. சைக்கிளும் வந்து ரோட்டில் அவ்வளோக்கா ஓட்ட முடியல. இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க மட்டும் ஓட்டுவாங்க. இதுதான் சம்மரோட மத்தியான செட்டப்பு. மத்தியானம் வந்து சாப்பாடு ஊட்டும் போது இங்கே விட்டுட்டோம் அப்படின்னா சைக்கிள் ஊட்டுவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க. சாப்பாடு ஊட்டிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இந்த கட்டில் உட்காந்துட்டோம் அப்படின்னா அவங்க அப்பா வந்துடுவாங்க. அவங்க அப்பாவும் நானும் இங்கே உட்காந்துருவோம். பிள்ளைங்க ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இங்கே விளையாடுவாங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சைக்கிள் வந்து ரோட்டில் ஓட்ட மாட்டேங்கிறாங்க. இங்கேனா கொஞ்சம் ஈவினிங் டைம் இல்லை நைட் டைம்னா கொஞ்சம் இந்த சைக்கிள் ஓட்டிக்கிட்டே ஃபோனை காட்டாமல் இருக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு சைக்கிளை மேலே வச்சாச்சு. லிக்விடெல்லாம் இல்லை, மேடம் வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இதை எதைதான் எடுத்து விளையாடுறதுன்னு இல்லை. நான் கூட ஒரு பேக்கெட் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நான். இது இந்த கவர் வந்து தூக்கி போடக்கூடாது, போட்டுட்டு அவ்வளோதான் மேடம் ஒரே கத்துவாங்க. அதனால இதை பத்திரமா தான் வச்சுருக்கோம். இங்கே தண்ணி வரும். இங்கே தண்ணி வர்றதுனால கழுவுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிள்ளைங்க ஃபுல்லாக இங்கேயே சாப்பிட்றாங்களா? சாப்பாடு ஃபுல்லாக துப்பிடுவாங்க, அப்பப்போ துப்புவாங்க, இறையும், அதோட ஓடுவாங்க. சார் பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் 1 வீக் ஒன்ஸ் கழுவுறது தான் வந்து பெட்டரு. இன்னைக்கு தான் கழுவி ஒன்றும். இன்னைக்கு வந்து குக்கிங் வேலை இல்லைங்கிறதுனால க்ளீனிங் ஒர்க்குக்கு போக வேண்டியதான்.
இடம் பார்த்தீங்கன்னா அந்த செங்கல் வச்சு அது மேலே பிளைவுட், இந்த மீந்து போன பிளைவுட் இருந்தது, அது மேலே வச்சு அது மேலே தான் செடி வச்சுருப்பேன். அந்த செங்கல் கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிக்கிட்டு வருது, அதனாலே மண் அடிக்கடி வருது, கொஞ்சம் கழுவுறதுக்கு சிரமமாக இருக்குது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சிங்க்கும் மாடியும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. இது க்ளீன் பண்ணனா என் மண்டேல ஓடிட்டே இருக்கும். ஏன்னா சாட்டர்டே சண்டே அப்படின்னா நான் க்ளீனிங்னு ஒதுக்கிடுவேன். நான் இந்த வாரம் என்னால் பண்ண முடியல, கொஞ்சம் வேலை இருந்தது. ஸோ இன்றைக்கி முடிச்சிட்டேன், கொஞ்சம் ஃப்ரீயாக நான் ரிலாக்ஸ்டாக இருப்பேன். டெய்லி வேர் துணி, பெரியவங்களோட துணி, இப்போ நம்ம அடல்ட்டோட துணி எல்லாம்னா ஓகே. குழந்தைங்க துணி ரொம்ப அழுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம தனியாக ஊற வச்சு தான் ஆகணும். மற்ற துணியெல்லாம் ஊற வைக்க வேணாம். இந்த மாதிரி ஒயிட் இருந்தது இல்லைன்னா நிறைய அழுக்கு இருக்குது அப்படின்னா தனியாக ஊற வச்சு அப்புறம் போட்டால் தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. மற்றபடி எனக்கு மிஷின் ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சோஃபா உங்களுக்கு நான் காட்டணும்னு நினச்சேன். ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலை கரை பட்டு கொஞ்சம் கருப்பாக தான் இருந்தது. அந்த நேற்று ஒரு வழியாக கழட்டி அதை ஊற வச்சு துவைச்சிட்டேன், பிரைட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் உங்களுக்கு வீடியோவில் அதை ஷேர் பண்ணுறேன். ஓரளவுக்கு இந்த வாரம் க்ளீனிங் முடிச்சுட்டேன். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு க்ளீனிங் விளாக் கூட உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். வீடியோவில் நான் ஒரு கமெண்ட் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஏற்கனவே க்ளீனாக தான் இருக்குது, இதை போய் இன்னும் க்ளீன் பண்ணுறாங்க, இதை பார்த்தாலே எரிச்சலாக வருது அப்படின்னாங்க. அது கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டினா தான் அந்த அழுக்கெல்லாம் தெரியும். தூரக்கின்னு பார்த்தா அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் நமக்கு. அவங்கக்கிட்ட நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். அடுத்த தடவை க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் அந்த அழுக்கெல்லாம் இருக்கிற மாதிரியே நான் காட்டுறேன். இன்னும் மேக்ஸிமம் வந்து இந்த சாரீலேயே வந்து ஷூட்டை கவர் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கேஷுவல் ட்ரெஸ்ஸில் இல்லை இந்த மாதிரி பறக்கிற முடியோட கேமரா ஃப்ரெண்ட்லி ஆகலைங்க. அந்த மாதிரினா கொஞ்சம் கேமரா முன்னாடி நிற்கிறதுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. கொஞ்சம் இந்த மாதிரி கேஷுவல் லுக்கில் வரதுக்கு கொஞ்சம் கேமரா ஷையாக இருக்குது. அதனால தான் இன்ன வரைக்கும் அந்த மாதிரி இன்னும் ரியல் விளாக் அந்த மாதிரி நான் ஷூட் பண்ணல. மேக்ஸிமம் காலையில் கிளம்புனதுக்கப்புறம் ஷூட் பண்ணுறதுக்கு ரீசன் இன்னும் ரொம்ப கேமரா ஃப்ரெண்ட்லி ஆகலை. அதனால தான் இனிமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை மாற்றிக்கிறேன். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு விளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.